திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, தமிழ்நாட்டுக்கு எது கொடுத்தாலும் அது திரும்ப வராது அப்படின்ற விமர்சனம் பாஜகவை நோக்கி திருமிகு கனிமொழி அவர்கள் சொல்றாங்க. இந்த விமர்சனம் எங்க இருந்து வருது அப்படின்னா, பீகார்ல நீங்க கடந்த பட்ஜெட்ல முக்கியமான 5 ப்ராஜெக்ட் அறிவிச்சிங்க. அது மெகா ப்ராஜெக்டா இருந்துச்சு. தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் எய்ம்ஸை தவிர்த்து மெகா ப்ராஜெக்ட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அது என்ன திட்டம்? அதாவதுங்க, தமிழ்நாடு பொறுத்தவரை இந்த டாக்ஸ் டெவல்யூஷன் அப்படின்றதுல இருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். 41% வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுத்துருக்கிற ஃபார்முலா. அதன்படி வந்து டோட்டலாக 1,40,000 கோடி ரூபாய் வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொடுக்கும் பொழுது 62,534 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டுக்கு இது வந்து டாக்ஸ் டெவல்யூஷன் வந்திருக்குது. இது வந்து செட் ஃபார்முலா. ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன். அதில் வந்து அவர் ஜி சேகர் சார் தெரியும். அதில் வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணது. அது வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து அது பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து திட்டங்கள் வந்து கொடுக்கவே இல்லை. பண்ணப்பட்ட ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணணும் அப்படின்றதான 16வது நிதிக்குழுவுடைய பிரதிநிதிகள் அங்கே வந்தப்ப தங்கம் தென்னரசு என்ன சொன்னாரு, என்னென்ன சவால்கள் மாநிலத்திற்கு இருக்கு அப்படின்றத ஒரு பட்டியலிட்டார். அந்த குழுவே தமிழ்நாடு ரொம்ப பிராக்டிக்கலாக இருக்கக்கூடிய சிக்கலை விளக்கியிருக்காங்க, அது நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எந்த விதமான மாடிஃபிகேஷனும் இல்லாமல் அதே பரிந்துரை தான், ஏற்கனவே இருக்கக்கூடிய பரிந்துரை 41% டெவல்யூஷன் அதே கண்டினியூ ஆகும்னு சொல்றது எப்படி, எதன் அடிப்படையில்? தேவப்பிரியன், இது வந்து நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் வந்து அவங்களுடைய ஃபார்முலாவை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபார்முலாவின் படி தான் வந்து இதை பிரித்து கொடுக்க முடியும். இப்போ வந்து ஒருவேளை 17வது நிதிக்குழு வந்து இதை ரீவிசிட் பண்ணாங்கன்னா ஒருவேளை அதுக்குரிய பாசிபிலிட்டி இருக்கலாம். இல்லை, என்னோட கேள்வி 16வது நிதிக்குழு ஏன் தமிழ்நாடு கொடுத்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளலை, என்ன காரணம்னு கேட்குறேன். இல்லை, அதை வந்து அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து அதனுடைய ஃபார்முலாவை அவங்க வந்து ரீவிசிட் பண்ணாங்க. இது வந்து 41% வந்து அவங்க கொடுத்துருக்கிற டெவல்யூஷன் ஃபார்முலா. அதை வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு பிறகு இதை வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்த கமிஷனுக்கு தான் போகணும். அடுத்தது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து திட்டங்கள் வரல அப்படின்னு அருமையான திட்டம் மேடம். கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ. இன்ஃபேக்ட் நான் திருச்சி சேர்ந்தவன். நான் திருச்சிக்கு கூட ஒரு மெட்ரோ கேட்டுட்டு இருக்கேன். நான்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், மதுரைக்கு மெட்ரோ வந்துடணும், கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வந்துடணும்னு. ஆனா மாநில அரசு வந்து அதுக்குரிய அந்த டிபிஆரை கூட வந்து சரியா வந்து தயார் பண்ணி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. இதுதான் வந்து மாநில அரசு அவர்களுடைய தவறை எங்கள் மேல் பழி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து மத்திய அரசு செய்யறதில்ல அப்படின்றது வந்து நம்ம வேணா அரசியலுக்காக பேசலாமே ஒழிய மக்களுக்கு புரிந்திருக்கிறது. எங்களுடைய டிவல்யூஷன் படி நாங்கள் கொடுத்திருக்கிறோம். 11 லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை வந்து கடந்த 11 வருடங்களாக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு வந்து நேஷனல் ஹைவே எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க, ஏர்போர்ட் தூத்துக்குடியில அருமையான ஒரு ஏர்போர்ட், திருச்சியில ஒரு அருமையான ஏர்போர்ட், அதே மாதிரி வந்து நேஷனல் ஹைவே திட்டங்கள் இதெல்லாம் வந்து அவங்க கேட்காமலே வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொடுத்தாரு. அதனால தான் 11 லட்சம் கோடியை நாங்க வந்து கொடுத்திருக்கிறோம், திட்டமாக கொடுத்திருக்கிறோம். இதை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்க வந்து அரசியல் பேசுற விதமா இது வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கல அப்படின்றது வந்து தப்பு உங்க மேல வச்சுக்கிட்டு எங்க மேல வந்து குற்றம் சாட்டுவது தேவையில்லாத ஒரு அரசியல் பரப்புரைக்கு தான் இது வந்து வழிவகுக்கும் அப்படின்னு. இல்ல திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, இப்ப பாட்னாக்கு மெட்ரோ ரயில் அனௌன்ஸ் பண்ணீங்க, கடந்த பட்ஜெட்ல தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. எந்த டிபிஆர் ரிப்போர்ட் அவங்க கொடுத்தாங்க, எந்த ஃபீஸபிள் ஸ்டடியை பண்ணாங்க, அது எடுத்தவொடனே பிரின்சிபல் அப்ரூவலா வந்ததா இல்ல இந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு கொடுத்தீங்களா? தேவப்பிரியன், பட்னா மட்டும் கிடையாது, இந்தோர் கூட எடுத்துக்கலாம், ஆக்ரா கூட எடுத்துக்கலாம். ஏன் தெரியுங்களா? அவங்களுடைய டிபிஆர் பெர்ஃபெக்டான டிபிஆர். நான் வந்து ஒரு ரயில்வே துறையோட ஒரு அதிகாரியாக இருந்து பிறகு வந்து நான் அரசியலுக்கு வந்தவன். அவங்க கொடுத்திருக்கிற அந்த டிபிஆரை நீங்க குறைய சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் வந்து பீகாரை சேர்ந்த அதே மாதிரி மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களாவது வந்து கலந்து பேசி அவங்க எப்படி வந்து டிபிஆரை பெர்ஃபெக்டா கொடுத்தாங்க, அது மாதிரி நாம கொடுக்கலாம் அப்படின்னு கூட மாநில அரசுக்கு வந்து தோணல. அதனால எடுத்தம் கவுத்தம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு அதை வந்து அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா அதை ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அதை ரிஜெக்ட் கூட பண்ணல, யூ ஹேவ் டு ரீவொர்க் அண்ட் ரீசப்மிட். அதை நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா திரும்பி அதை வந்து மத்திய அரசு வந்து கண்டிப்பாக அதை வந்து அதுக்குரிய பாசிபிலிட்டியை வந்து பார்க்கும். அப்புறம் ஒரு எம்எஸ்எம்இ செக்டரை பத்தி நம்ம தேவப்பிரியன் பேசிக்கிட்டே இருந்தோம். அதை விட்டுட்டு எம்எஸ்எம்இயை விட மற்ற இந்த தொழில்துறையும் இருக்குதுன்றதை வந்து நம்ம ஏதோ
புறக்கணிக்கிற மாதிரி பாக்குறோம். இப்ப வந்து எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர் 40,000 கோடி ரூபாய் அலோகேஷன் நடந்திருக்குது. டேட்டா சென்டரை நீங்க செட் பண்ணுங்க, அதுக்குரிய டாக்ஸ் ஜீரோ டாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆரஞ்சு எக்கானமி 20 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு அந்த இடத்துல இருக்குது. அதுக்காக வந்து கல்லூரிகளை படிக்கிற அதே இந்த ஆரஞ்சு எக்கானமி பத்தி பேசுறீங்க. கடந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணப்பட்ட இன்டர்ன்ஷிப் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆச்சு? அந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படின்றது கை கொடுத்ததா, வேலை வாய்ப்பு உருவாக்குச்சா அப்படின்றது அடுத்த கேள்வியா இருக்கு. அடுத்த சுற்றுல பேசலாம். திரு ரகுநாதன், இப்ப தமிழ்நாடு அரசுடைய டிஐபிஆர்ல பிரச்சனை இருக்கு அப்படின்ற விமர்சனம் சொல்றாரு. ஆனா எம்எஸ்எம்இக்கு எல்லா வகையிலும் உதவி பண்ணியிருக்கும், அதுக்கான ஒரு நீடித்த இலக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படித்தானா? நான் பேசினதுக்கு அப்புறம் 2 பேர் இதை பற்றிய கருத்து சொன்னாங்க. ஆடிட்டர் சார் சொன்னார், சுப்பிரமணியம் என்னுடைய நண்பர் சொன்னார். சுப்பிரமணியம் சார்கிட்ட ஒன்று கேட்குறேன். 8 வருஷம் கழித்து ஜிஎஸ்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸை ஓப்பன் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? இதுதான் ப்ராப்ளம். டிஸ்கனெக்ட்னு நான் சொன்னேன் இல்லையா? ஒருத்தர் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். நீ ஜிஎஸ்டி கொண்டு வரதுக்கு முன்னாடியே இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருந்தோம்னா உண்மை. எல்லாம் கஷ்டப்பட்டு அனுபவித்த பிறகு மற்றவர்கள் செய்கிற தவறுக்கு இவர்களுக்கு பெனல்ட்டியும் போட்டு ஃப்ரீஸும் பண்ணி நோட்டீஸும் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு சிம்பிளிஃபிகேஷனும் பண்ணிட்டோம் 2.1 சொல்லி எத்தனை லாவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்லாம் சொல்லி இன்றைக்கு இந்த பட்ஜெட்டில் இதை ஃபெசிலிட்டேஷனை கொண்டு வரோம்னா அப்போ பிரச்சனைகள் இன்னும் இருக்குன்னு தானே அர்த்தம். பிரச்சனையினுடைய தீவிரத்தை உணர்வதற்கு காலமாகுதுன்னு தானே அர்த்தம். ஆடிட்டர் சார் சொன்னார் லோன் இவ்வளோ கொடுத்தோன்னு. ஆக்சுவலாக மிக தவறான ஒரு பதிவு அது. எந்த விதத்தில் தவறுன்னு நான் சொல்கிறேன். மேடம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க? கொலாட்ரல் ஃப்ரீ லோன் எம்எஸ்எம்இக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. நடைமுறையில் என்ன நடக்குது? அவ்வளவு எளிதாக ஒரு 5 லட்சம் நீங்கள் வாங்கணும்னா கூட கொலாட்ரல் இல்லாமல் வாங்கவே முடியாது. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இந்த ஃபீல்டு இருக்குது. இதை கோயம்புத்தூரில் அவங்க வந்திருந்த பொழுதே ஒரு தொழிலதிபர் கேட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, we will solve the problem. நாங்கள் எல்லாத்துக்கும் அப்படி அணுக முடியாது, சிஸ்டம் இருக்கணும். அந்த சிஸ்டத்தை ஆன்லைனாக ஏன் கொண்டு வரலன்றது தான் கேள்வி. எம்எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும் இன்டர்ன்ஷிப் நீங்கள் சொன்னீங்க. இன்டர்ன்ஷிப்புக்கு எவ்வளோ பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்தது? 1 கோடி பேருக்கு 500 கார்பரேட் கம்பெனிகள் 5 வருடத்தில் ட்ரைனிங் கொடுப்போம், இன்டர்ன்ஷிப் கொடுப்போம். 2 வருஷம் முடிஞ்சது. எவ்வளோ பேருக்கு பண்ணியிருக்கோம்? 40,000 பேருக்கு பண்ணியிருக்கோம். அந்த 40,000 எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சது? 2,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்போது ட்ரைனிங் முக்கியமா, ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங் முக்கியமா? கேள்வி வருதா இல்லையா? வெறும்னா ட்ரைனிங் மட்டும் பண்ணி ஜாப் இல்லாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? 3வது கேள்வி இப்போ நான் கேட்குறேன். எல்லாருமே இப்போ நாங்கள் இ-காமர்ஸை சார்ந்து இருக்கிறோம். ஸ்மால் அண்ட் மைக்ரோ எங்களுடைய ப்ராடக்டை ஒரு இடத்துக்கு விற்கணும்னா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வேண்டியிருக்கு. அந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் யார் நடத்துகிறாங்க? அமேசான் ஆகட்டும், ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், ஃபாரின் கம்பெனிஸ். அதே மாதிரி இன்னொரு பெரிய ஜெயிண்ட் ஜியோ. இந்த 3 பேருமே வைத்தது தானே சட்டம். யாராவது ஸ்மால் ஸ்கேல் ஆண்டர்பிரனர் எதிர்த்து பேச முடியுமா? விலையோ அல்லது பேமெண்ட்டுக்கோ பேச முடியுமா? அப்போது நம்ம இங்கே வச்சுருந்தோம், ஏற்கனவே ஒரு போர்ட்டல் கொண்டு வந்தோம் கவர்மெண்ட்லேருந்து. அந்த போர்ட்டல் என்னாச்சு? கப்